கழக நிரந்தர பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி தமிழகசாமி அம்மா அவர்களின் ஆட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழி நடத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு கவலை தீர்ப்பாரா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த அரசனுடைய முதல் கூட்டத்தொடரிலே மேதகு ஆளுநர் உரை, அதிலே பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நிதி நிலைமை சீரானதும் அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். ஆஹா, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி போய்விடுமோ என்று இப்போது எல்லோருக்கும் கவலை ஏற்பட்டிருக்கிறது. பழைய பல்லவியை எடுத்து பாட ஆரம்பித்து விட்டார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் தம்பி அவர்கள். கண்ணீரில் விவசாயிகள் காப்பாற்றுமா அரசு? டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக மேட்டூர் அணை ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் தேதி திறப்பது வழக்கம். இந்த ஆண்டு போதிய தண்ணீர் இல்லாததால் அணை திறக்கப்படவில்லை, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இதனால் தற்போது விவசாயிகள் போராட்ட களமாக தமிழகத்தை மாற்றி இருக்கிறார்கள். மேட்டூர் அணை திறக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே நாற்றங்கால் விடுவது, உழவு ஓட்டுதல் உள்ளிட்ட ஆயத்த பணிகளில் இருந்த டெல்டா விவசாயிகள் பெருத்த ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள்.